ஆமா தலைவரே, அது பெரிய லெவல்ல வெற்றியா இருக்கு. அருமையா உழைக்கணும். மக்கள் கிட்ட எங்க எல்லா பணமும் நம்ம கிட்ட தான் வரணும். தலைவரே, கடுமை புரியுது, ஆனா உழைக்கணும்ன்றீங்களா? அது உதைக்குது தலைவரே. டேய், என் மேல துண்டு இருக்கா? இல்ல தலைவரே. இல்ல இந்த தலைவர் இதெல்லாம் கட்சி ஆபீஸோட வச்சுக்கணும். இங்க வந்தா பாஸ் பாஸ்ன்னு கூப்பிடணும். ஐயோ தலைவரே, அது பாஸ் இல்ல தலைவரே, பாஸ். அதுக்கு அர்த்தம் சொன்னா உங்களுக்கு புரியுமா? உங்களை திருத்தவே முடியாது தலைவரே, தப்பாவே பேசுவீங்க தலைவரே. அதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல வந்து இந்த பினான்ஸ் கோவிந்தா பினான்ஸ் பேர் வச்சுக்கீங்க. அதுக்கே கேட்கிறேன். எனக்கு எங்க தாத்தா மேல கொள்ள ஆசை. ஆமா, எங்க தாத்தா பேரு கோவிந்தசாமி. எனக்கு பணத்து மேலையும் கொள்ள ஆசை. அதான் கோவிலா பைனான்ஸ் வச்சுட்டேன். பேரெல்லாம் கரெக்டாலாம் வச்சிருக்கீங்க, விளக்கமும் தெளிவா கொடுத்துட்டீங்க. ஆனா நம்ம பினான்ஸ் ஸ்கீம்ல ஏன் எல்லாம் 2030 முடிகிற மாதிரி வச்சிருக்கீங்க? அதாவது ரகு, நாம ஸ்டெடி ஆகணும்னா கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு தலைவரே? ஓடுறதுக்கா? ஏய், நாம ஸ்டெடி ஆகணும்னா அதுங்களையும் ஸ்டெடி ஆக்குவோம்டா. அதுங்கனா அதான் நம்ம கிட்ட வந்து பணத்தை போடுங்க. அது வேணுங்க. எந்த தலைவரே, உங்க பினான்ஸ் என்னதான் எய்ம் வச்சிருக்கீங்க? எய்மா? அதாவது நடத்துறவங்க வளர்ச்சிக்கு மட்டும்தான் பைனான்ஸ். வளர்ச்சிக்கெல்லாம் பைனான்ஸ் கிடையாது. ஓ, அதனாலதான் நம்ம பினான்ஸ் கீழே இந்த தலைப்பு வச்சிருக்கீங்களா? எங்களோடு சேர்ந்து நீங்களும் வளருங்கள். தலைவரே, எனக்கு ஒரு யோசனை. எங்களோடு சேர்ந்து முடிந்தால் நீங்களும் வளருங்கள்னு போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப சரியா இருக்கு தலைவரே. ஆமா, நம்ம பினான்ஸ்ல சவுக்கு திட்டம்னு வச்சிருக்கீங்களா? அது என்னது? அதுவா, இப்ப மக்கள் கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்குறோம். அத சவுக்கு திட்டத்துல போடுறோம். 2030 ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு ஆளுக்கு ஒரு சவுக்கு தொப்பை கொடுக்குறேன். தலைவரே, சவுக்கு தோப்பா? ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். அது ஏன் எல்லாமே காய்க்காத மரமாவே வைக்கிறீங்க? அதுவா மடையா, இப்ப தென்னந்தோப்பு குத்தோன்னு வச்சுக்கோங்க. தேங்காய் என்ன பண்ணீங்க, மொட்டை என்ன பண்ணீங்க கேள்வி வரும். கேட்கணும்ல. மாந்தோப்பு வச்சனா மாங்காய் எங்க, கொட்டை எங்கன்னு கேள்வி வரும். கேட்போம்ல. பல சிக்கல் இருக்குடா தலைவரே. நீங்க ஒரு தொலைநோக்கு நாள் தலைவரே. ஆமா, நம்ம பினான்ஸ்ல இந்த கை குழந்தை திட்டம் ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அது என்னது? ஓ, அதை கேக்குறியா? நல்லா கேளு. கை குழந்தை திட்டம்னா இப்ப கை குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாருமே ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டுறது இந்த திட்டத்துல. சரிங்க தலைவரே. 2030 ஜனவரி 10ஆம் தேதி அந்த கை குழந்தைய நம்ம பைனான்ஸ் தத்து எடுத்துக்குது. அவங்களுக்கு படிப்பு செலவு, திருமண செலவு எல்லாமே நம்ம பைனான்ஸே பாத்துக்குது. செம்ம ஐடியாவா இருக்கு. 2030 கை தலைவரே, கணக்கு ஒதுக்கிது தலைவரே. அப்படி பார்த்தா அந்த கை குழந்தைக்கு அப்பவே கை குழந்தை இருக்கணுமே. அதுக்கு ஒரு பெனால்டி போட்டு 1000 ரூபாய் வசூல் பண்ணி திட்டத்துல ஆட் பண்ணிடுவோம்ல. தலைவரே, என்ன அறிவு, என்ன மூளை தலைவரே. இந்த பினான்ஸ்ல 1 வருஷம் ஸ்கீம், 2 வருஷம் ஸ்கீமே இருக்காதா? ஏய், நான் அப்படின்னு சொல்றேன். நாம ஸ்டெடி ஆகும்னா கொஞ்சம் டைம் வேணும். நீங்க சொல்ற ஸ்டெடியா பார்த்தா பினான்ஸா வச்சே முதலமைச்சர் ஆயிடுவீங்க போல இருக்க. 2030 வரைக்கும் அவங்க எவனா பாதி பேர் மறந்து போயிருவான், பாதி பேர் இருப்பானா இல்லையானே தெரியாது. அதே மாதிரி எவனா வந்தான்னா அவனை ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சிருவான். அனுப்பிச்சிருவோம் தலைவரே. கோவிந்தா 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 கோவிந்தா. தலைவர் விஜயன் வாழ்க, தலைவர் விஜயன் வாழ்க. தலைவர் நிறுத்து. உன்னை யார் உள்ள விட்டது? உன்னை பைனான்ஸ் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன தலைவரா பேசுறீங்க? நம்ம பைனான்ஸ்ல நாமளே படம் போடலன்னா மக்கள்லாம் எப்படி தலைவர போடுவாங்க? நம்ம பைனான்ஸ் நம்ம படம் போடுமா? எங்கடா வந்த? நம்ம பைனான்ஸ் யார் வீட்டுக்காச்சு? நம்ம பைனான்ஸ் நான் போட வந்தேன் தலைவர. ஓ, அப்படி வரியா? சரி சரி சரி, சொல்லு சொல்லு. அப்புறம் ஊர்ல எவ்வளவு நிலம் இருக்கு? ஊர்ல நிறைய நிலம் இருக்கு தலைவர. ஏய், நிலம் இருக்குன்னா போய் வித்துட்டு 10 லட்சம் எடுத்துட்டு வாடா, உன்னை சேர்த்துக்கிறேன். நிறைய நிலம் இருக்கு தலைவர, ஆனா எனக்கு தான் எதுவும் இல்லையா? ஏய், என்னடா குழப்புறான்? எங்க அப்பா கிட்ட ஒரு 1/2 ஏக்கர் இருக்கு தலைவர, அதை வச்சுதான் கஞ்சி குடிக்கிறோம். ஆனா எப்படி உங்க கம்பெனில பார்ட்னர் ஆவறதுன்னு சொல்லுங்க. ஓ, பார்ட்னரா? ஓகே ஓகே ஓகே. எனக்கு இவங்கிட்ட அப்ளிகேஷன் கொடு. முதல்ல காசு அப்ளிகேஷன் நீ காசை போடு, அதுக்கப்புறம் நீ பார்ட்னர் ஆகு. சொல்லு, நீ போட போற சொல்லு. சவுக்கடி சவுக்கடி. ஐயோ, அது சவுக்கு
திட்டம்பா. ஓ, சவுக்கு திட்டமா? சவுக்கு திட்டத்துல என் பேர் எழுதுங்க. எழுதியாச்சு. இந்தாங்க 100 ரூபா. என்னடா 100 ரூபா? அப்ளிகேஷன் காசு 250 ரூபாடா. 100 ரூபா என்ன தலைவர் இப்படி கேக்குறீங்க? மறுபடியும் நான் வந்து ஆர்டினரி திட்டத்துல ஒரு 100 ரூபா போடுவேன்ல. ஓஹோ, டேய் நீமே சரிப்பட்டு வர மாட்டான்டா. 100 ரூபாய் வச்சு என்னடா பண்ணுவேன்? 100 ரூபாய்க்கு உனக்கு எப்படி டிக்கெட் கொடுக்குறேன் நானு? சரி தலைவரே, உங்க ரூட்ல வரேன் நானு. உங்கள்ட்ட இப்ப ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். 2030ல 2000 ரூபாய்க்கான செக்கை எனக்கு இப்பவே கையில கொடுக்குறேன். கணக்கு கணக்கு பண்றேன். படையா பெரிய பெரிய ஆபீசர்லாம் வந்து இங்க பணம் போட்டிருக்காங்கடா. நீ என்னடா பிஸ்கோத் போய் நீ வந்து 100 ரூபாய் இங்க வந்து இவன் என்ன நடக்குது? பினான்ஸ பத்தி எதுவும் தெரியாது போல இருக்கு. நம்ம மோசஸே பணத்தை போட்டு அமைதியா உட்காந்து இருக்காரு. என்னடா பேசுற நீ? நிறுத்துங்க, நானும் ஒரு ஆபீசர் தான். இந்தாங்க என் ஐடி கார்டு. ரகு, இது என்னன்னு பாரு. படிக்க தெரியாதற்கு இவ்வளோ ஒரு பெரிய சீனு. தலைவரே, சிபிஐ ஆபீசர் தலைவரே. மிஸ்டர் விஜயன், நீங்க தவறான முறையில கட்சி நடத்துறீங்க. தவறான முறையில மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்க. உங்களால பல கட்சிகள் பேரும் பல பைனான்ஸ் பேரும் கெட்டு போய்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரி ஒரு புல்லுரிகள் இந்த சமுதாயத்தில் இருக்க காரணத்தால தான் உங்க கட்சியில நான் பிடிக்கிறதுக்காக வந்தேன். மிஸ்டர் ரகு, நீங்களும் அவர் கூட சேர்ந்து எல்லா தப்புக்கும் உடந்தையா இருந்திருக்கீங்க. உங்க டைம் முடிஞ்சிருச்சு, புறப்படுங்க. உங்களுக்காக வெளியே போலீஸ் வேன் காத்துட்டு இருக்கு. தரங்கிறது நம்ம வாங்குற பொருளுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு சேர்த்துதான். புறப்படுங்க.